ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து வாழைத்தண்டு வெல்லிங்டன் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வேக வச்சுருக்க வாழைத்தண்டு, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு கிளிங் ரேப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடுமே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர், கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் அண்ட் நம்ம வேக வச்சுருந்த வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிலோ ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இல்லைனா ரெடிமேட் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட்க்கு மேலே இன்னொரு ஷீட் வைக்கும்போது பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண வாழைத்தண்டு சாஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைத்தண்டு வெல்லிங்டன். அண்ட் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.